Right. So, guys, that we are going to discuss the next topic in our constitutional law, which is the separation of the powers. Okay. So, நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா separation of the powers. Rule of law video upload பண்றேன். அப்ப rule of law and separation of powers பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? Right. The idea of separation of powers means that the government, right? The government should be divided into three separate parts. So, எங்களுக்கு தெரியும் government எடுத்து பார்த்தண்டால் government வந்து த்ரீ டிவிஷன்ஸுக்கு எங்களுக்கு த்ரீ மெயின் பார்ட்ஸுக்கு டிவைட் பண்ணிடலாம். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, ரைட்? ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ண நாங்க ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் வந்து என்றால் அந்த கவர்மெண்ட்ல மூணில ஒரு பார்ட் வந்து பவர் எக்ஸீட் ஆக இயலாது, ரைட்? ஒரு இப்ப லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியல் எடுத்து பார்த்தா லெஜிஸ்லேச்சர் பவர் கூட எக்ஸிகியூட்டிவ்க்கு பவர் குறைச்சல், லெஜிஸ்லேச்சர் கூட அப்படி ஜுடிஷியரி குறைச்சல், அப்படி ஒன்றுமே நடக்க இயலாம். அதுதான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ட மெயின் டார்கெட். Am I clear? So, government ஒரு செக்ஷனுக்கு பவர் கூட போறத தடுக்கிறதுக்கு தான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ற தியரி. சரியா? So, the main goal of this system is to stop any of the part of the government from becoming too powerful. அப்ப ஒரு பார்ட் வந்து பவர்ஃபுல் ஆகாமிக்கிறதுக்கு தான் இந்த பவரை செப்பரேட் பண்ற, பேலன்ஸ் ஆகி போகிறதுக்கு. சரியா? அண்ட் ஆல்சோ இன்னொரு தியரி தான் இதுல, ஒருத்தர் செல்லோமே பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒருத்தர், ஹீஸ் அ பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், then he cannot work in the judiciary. அப்ப அவருக்கு ஜுடிஷியரி ரிப்ரசன்ட் பண்ணே இல்லாது. am I clear? பார்லிமெண்ட் மெம்பர் ஒன்றுக்கு ஜட்ஜ் ஆக இயலுமா சேம் டைம்ல ஏலா. வை? பிகாஸ் அவரு லெஜிஸ்லேச்சரையும் ரிப்ரசன்ட் பண்ற, அவருக்கு இங்களால ஜுடிஷியரி ரிப்ரசன்ட் பண்ண ஏலா. ஸோ பர்சன் அசோசியேட்டட் வித் ஒன் separate group cannot represent another section in the government. Am I clear? That is the theory. So adula dhaan idila selradhu. Am I clear? So there are different ways to understand the importance of this principle. Some see it is mainly to protect people's freedom, right? மக்களோட freedom protect பண்ண, அதே மாதிரி government power limit பண்றதுக்கு வந்து இந்த separation of power and theory வந்து important. So in simple terms, separation of power is about dividing the government responsibility. So legislature என்ன செய்யறது? It makes the law. Executive என்ன செய்யறது? That implements the law. Am I clear? Enforces the law. Judiciary என்ன செய்யற? Provide the justice to the people. Interpret பண்ணி decisions கொடுக்கிற, judgments கொடுக்கிற. Am I clear? So in the highlighted area பார்த்தண்டால், the goal is to prevent any of the branch from holding too much power. ஒரு பிரான்ச் இப்ப லெஜிஸ்லேச்சர் விட செல்லோமே எக்ஸிகியூட்டிவ்க்கு பவர் எக்ஸீட் ஆக்க இயலாது, எக்ஸிகியூட்டிவ் விட ஜுடிஷியரிக்கு பவர் எக்ஸீட் ஆக்க இயலாது. So the goal is to prevent any of the branch from holding too much power compared to another branch. Am I clear? Palta need a idea. So however, there is no single agreed upon meaning of the doctrine. நாங்க எவ்வளவு சொன்னாலும் செப்பரேஷன் ஆஃப் பவர் என்றால் இது தான் என்றது, ரைட்? அப்படி ஒரு சிங்கிள் ஐடியா எடுக்க இயலாது. ஏன்றால் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல அது இம்ப்ளிமெண்ட் ஆகிற விதத்தை பார்த்தண்டால் எங்களுக்கு அப்புறம் ஒரு கிளியர் ஐடியா இந்த டாக்டரைனை பத்தி விளங்கெடுக்க இயலாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்ரீலங்கா எடுத்து பார்ப்போமே, நாங்க இதுல இது படிக்கிறேன், பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கொடுக்கிற. am I clear? பிரசிடென்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ்ல ஒரு பார்ட், அவருக்கு ஜட்ஜ்மாரை அப்பாயிண்ட் பண்ணுவோம் மேலும். சோ பிரசிடென்ட் வந்து ஜுடிஷியலுக்கும் இன்டர்வீன் பண்ற. am I clear? அப்ப கம்ப்ளீட்லா ஒரு பியூர் தியரியாக இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் என்றதை எங்களுக்கு விளங்கெடுக்க இயலாம். அதுதான் ஜெஃப்ரி மார்ஷல் என்றவர் சொல்ற. உங்களுக்கு உங்களோட ஆன்சர்ல வந்து இப்படி ஒருத்தருடைய பேர் போட்டு இப்படி ஒரு கோட் ஒன்று பண்ணினால் நல்லம். am I clear? Scholarly opinion ஒன்றை பத்தி எழுதினால் நல்லம். It might not be a clear or useful principle on its own. Instead, people should support or reject the ideas solid reasoning. am I clear? In countries like Britain, இப்ப உங்களுக்கு பிரிட்டனை தெரியும், யூகேல வந்து ஒரு written constitution இல்ல. am I clear? Written constitution இல்ல. Where there is no fully written constitution, the role and the relevance of the separation of power has created strong debates. அப்ப பிரிட்டன் மை நாட்டுல ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இல்லாத ஒரு நாட்டுல எப்படி செப்பரேஷன் ஆஃப் பவர் சீக்கிரன்றத வந்து ஒரு பெரிய டிபேட்டுக்கு, ரைட், ஒரு டிபேட்டான ஒரு டாபிக். Some academics argue that it plays an important part in keeping government power in check, while others believe works well even without strict separation. அப்ப செப்பரேட் பண்றது நல்லம் என்றால் கவர்மெண்ட் வந்து செக் பண்ணலாம் என்ற ஒரு ஸ்காலர்ஸ் ஐடியா. மத்தாக்களோட ஐடியா என்னென்றால், இந்த பிரிட்டன்ல இப்படி ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர், கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்லாட்டியும் கூட பிரிட்டிஷ் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் பண்ணும், ரைட்? பிரிட்டிஷ் சிஸ்டம் will work even without a strict separation. So one side of people
believe strict separation is required, while other scholars believe that even without a strict separation, the Britain system works well. Therefore, in the topic வந்து ஒரு critics அதே மாதிரி பெரிய ஒரு டிபேட்டுக்குள்ளான ஒரு டாபிக் தான் ஈட ஐடியா. Okay, இப்போ நாங்க பார்ப்போம் the idea of the separation of powers seen as a principle with unclear meaning. Idea of the separation of power is often described as a doctrine with unclear meaning and application. So எங்களுக்கு கிளியரா இதை விளங்கெடுக்கல ஏண்டால் அப்ளிகேஷன்ல ஒவ்வொரு கண்ட்ரிஸ் இது வித்தியாசம், அதே மாதிரி அப்ளை ஆகிற விதமும் வித்தியாசம். So with unclear meaning and application, different experts have very different views. So ஒவ்வொரு ஆட்களுக்கும் இதை பத்தி ஒவ்வொரு ஐடியாஸ். ப்ரொஃபசர் ஹூட் பிலிப்ஸ் என்ன சொல்றார், ரைட், செப்பரேஷன் ஆஃப் பவர் என்றது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மித் என்ற ஒரு மூட நம்பிக்கை, ரைட், அது வேலை செய்யறல்ல, இட் டசன்ட் ட்ரூலி எக்ஸிஸ்ட். அதுதான் ப்ரொஃபசர் ஹூட் பிலிப்ஸ் ஐடியா. ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் எழுத போக்கல இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர், ரைட், ப்ரொஃபசர் ஹூட் பிலிப்ஸ் ஹேஸ் told that separation of power is just a constitutional myth and the application cannot be clearly understand, it does not truly exist. அப்படி என்றதை வந்து எழுத இயலும். அது ஒத்தரு, right? Lord Diplock and the judge என்ன சொல்றா, even though the British constitution is written down, it is clearly follows the idea of separating power. Lord Diplock and the judge என்ன சொல்றா, British constitution unwritten ஆக இருந்தாலும் அது வந்து separation of powers செய்யற, separation of powers எங்களுக்கு British systemல பார்க்க இயலும் என்றது தான் Lord Diplock idea, right? Professor D. Smith என்ன சொல்றார், who didn't fully support the doctrine, admitted that looking at it helps us to understand. He agreed that studying the idea brings out important part of the system even if it's not followed perfectly. இவர் என்ன சொல்றார், அதை பத்தி விளங்கடிக்கிறது இம்பார்ட்டன்ட், பட் அது வந்து பெர்ஃபெக்ட்லி ஃபாலோ பண்றா, அதுதான் ஒரு क्वेश्चन மார்க். ஓகே, சோ அது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து ஒரு பிரின்சிபல் ஆக, தியரி வேணாஸ், தியரி இஸ் டிஃபரண்ட் டு what it is being practiced. Am I clear? So ஒரு question எங்களுக்கு கேட்க இயலும், செப்பரேஷன் ஆஃப் பவர் தியரியில இருக்கிற மாதிரியா பிராக்டிஸ் பண்ற, ரைட்? அப்ப அந்த மாதிரி நேரத்துல ப்ரொஃபசர் ஹூட் பிலிப்ஸ் உங்களுக்கு செல்ல இயலும், லோர்ட் டிப்ளாக் பத்தி செல்ல மேலும், எக்ஸாம்பிளுக்கு யூகே பிரிட்டன் சிஸ்டத்தை யூஸ் பண்ண இயலும். Okay, so what is the meaning and aim of the separation of power? So நாங்க இது ஏற்கனவே பார்த்த people, the political freedom, liberty. So the meaning and aim of separation of powers can be understood through that is known as pure doctrine of separation of powers. Pure doctrine என்ன சொல்றால், government to protect political freedom and liberty, மக்களோட freedom, மக்களோட liberty பாதுகாக்கிறதுக்கு, political freedom and liberty பாதுகாக்கிறதுக்கு legislature வந்து laws அமைக்கணும், executive வந்து enforce பண்ணணும், judiciary வந்து law interpret பண்ணணும். The theory believes every action can clearly fall into one. பின்ன தியரியில பியோர் டாக்டரின்ல என்ன சொல்றால், எது கவர்மெண்ட் செஞ்சாலும் எந்த ஆக்ஷன் எடுத்து பார்த்தாலும் மூணுல ஒன்றுல அது இன்க்ளூட் ஆகும். ஒன்றோ அது லெஜிஸ்லேச்சர், அப்படி இல்லாட்டி அது எக்ஸிகியூட்டிவ், அப்படி இல்லாட்டி அது ஜுடிஷியரி. மூணில் ஒன்றுக்கு அது இன்க்ளூட் ஆகும்ன்றது அதோட idea. Also in terms of how the government structured, pure form of the doctrine says that each branch must be completely separate. அதே மாதிரி தான் இந்த மூணு பிரான்ச்சும் செப்பரேட் ஆக இருக்கணும், ரைட்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றுல வேலை செய்யற ஒருத்தர் மத்தத்துல வேலை செய்யலாம். லெஜிஸ்லேச்சர்ல வேலை செய்யற ஒருத்தர் வந்து என்ன ஜுடிஷியரியில ஏலாம். அப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இது எக்ஸாம் பேப்பர்லயும் கேட்டிருக்கிறேன், அது ஸ்ரீலங்கால பிராக்டிகலா கரண்ட் கண்டெக்ஸ்ட்ல இல்ல. கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுத்து பார்த்தா அவங்க எக்ஸிகியூட்டிவ் ரிப்ரசென்ட் பண்ற ஆட்கள், பட் கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எங்கிருந்து வருது, பார்லிமெண்ட்ல இருந்து. ஸோ கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரிப்ரசென்ட் எக்ஸிகியூட்டிவ் as well as ஜுடிஷியரி. இந்த ரெண்டும் கனெக்டட், விளங்கினா? அப்ப நாங்க தியரியாக இந்த செப்பரேஷன் ஆஃப் பவரை படிச்சாலும் கரண்ட் கண்டெக்ஸ்ட்ல, ரைட், அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல வந்து இது அப்ளை பண்ற விதத்துல வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. நாங்க என்ன படிக்கிற தியரி, இட் இஸ் டிஃபரண்ட் டு practically what we see in the today's system. Also in terms of how government structured, PO says that each branch must be completely separate. No person or group should belong to more than one branch. But executive like cabinet of ministers, legislature make a question mark. The main goal of the strict separation is to prevent any part of the becoming too powerful. இது நாங்க ஏற்கனவே பார்த்தோம், ரைட்? கவர்மெண்ட் லீக்ல ஒரு பார்ட்டும் too much powerful இல்லாமக்கத்தான் இந்த separation of powers என்ற தியரி. As principle with uncertain meaning and practical use. அப்படின்னா இந்த பிரின்சிபல் வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ற பிரின்சிபல் வந்து ஒரு அன்கிளியர், கொஞ்சம் கிளியர் போதாத ஒரு blurred concept, right? The separation of power is often described as a principle with uncertain meaning, or clear இல்லாத, because while it sounds clear in theory, theory full clear, legislature, executive, judiciary.
பட் அப்ளிகேஷன்ல வந்து எங்களுக்கு அப்படி ஒரு செப்பரேஷன், அப்படி ஒரு ஃபுல் டிவிஷன், பியோர் டிவிஷனை வந்து எங்களுக்கு பார்க்கலாம். For example, some people argue that when judges review or strike down laws, right, a process called judicial review. So எங்களுக்கு தெரியும் what is judicial review? Judicial review means the judge reviews, the court reviews the bill. In Sri Lanka, the court reviews the legislations. Am I clear? But some people argue அப்படி court வந்து review பண்ணினால் judiciary வந்து legislation விட power கூட போக இயலும். சோ தியரி என்ன சொல்ற, தியரி சொல்ற ஒரு செக்ஷன் இன்னும் ஒரு செக்ஷனையும் விட பவர் ஆகலாது. பட் இதை அப்ளை பண்ண போகல எங்களுக்கு விளங்குற ஜுடிஷியல் ரிவ்யூல, ரைட், ஜுடிஷியரி பவர்ஃபுல் ஆகிற லெஜிஸ்லேஷனையும் விட. am I clear? Because ஜுடிஷியரி வந்து லெஜிஸ்லேஷன்ல போடுற பில், ரைட், அதை வந்து சேலஞ்ச் பண்ண இயலும். Because the courts are interfering with the work of the law making branch, which should be independent. Other argument. One of the biggest problem is pure form is no real government system. இது தியரியாக பியோவா இருந்தாலும் அப்படி பியோவா இது ஃபாலோ பண்ற இல்ல, அதுதான் ஐடியா. Right, in practice most modern systems do divide power into three main parts and also allow these powers to balance and check. அப்ப புதிய சிஸ்டம் என்னென்றால், இது எக்ஸாம் பேப்பருக்கு எழுதலும் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரா இருந்தாலும் ஒன்றுக்கு செக் பண்ணிக்கொள்ள இயலும். ஜுடிஷியரிக்கு லெஜிஸ்லேச்சரை செக் பண்ணிக்கொள்ளலாம், லெஜிஸ்லேச்சருக்கு ஜுடிஷியரை செக் பண்ணிக்கொள்ளலாம், எக்ஸிகியூட்டிவ்க்கு பார்லிமெண்ட் செக் பண்ண இயலும், லெஜிஸ்லேச்சரை செக் பண்ணலாம். அப்ப இந்த எல்லா இன்ஸ்டிடியூஷனும் மூணுக்கு, ரைட், மூணு இன்ஸ்டிடியூஷனும் ஒன்று பேலன்ஸ் பண்ற செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் வந்து அதுல காண இயலும். So while the strict version of the separation of power does not exist, அப்போ ஒரு இடத்துல எங்களுக்கு அப்படி 100% separation of power ஒரு இன்ஸ்டிடியூஷன் மற்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு பார்க்க இயலாது, ரைட். The idea of separation of power is often described as a principle. One of the earliest and most famous writers, Montesquieu, who believed he was describing work. How many argued that he understood or gave a wrong picture? Still, despite these flaws, Montesquieu's version of the separation of powers influenced, especially shaping modern ideas about how to protect the freedom through government structure. Am I clear? Practically, one day, impact ஆகும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ன்றதுதான் அதே ஐடியா. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜேம்ஸ் மெடிசன் என்ன சொல்றால், இப்படி கவர்மெண்ட் பவரை மூணுக்கு டிவைட் பண்றதால என்ன செய்யலும் என்றால், protect the liberty, freedom can be protected. Okay, freedom can be protected according to James Madison. On the other hand, some writers have looked at the separation of power, government work better. சில ரைட்டர்ஸ் என்ன சொல்றா, இப்படி செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கிறது வந்து நல்ல கவர்மெண்ட் ஒர்க் பெட்டர், ரைட், ஒரு நல்லா வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்றதுதான் சில ரைட்டர்ஸ் ஐடியா. Okay, they believe that having different parts of government with their own roles can lead to more efficient decision making. அப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் செய்ய கொடுத்தால், டிவைட் பண்ணினால் அது ஈஸி டிசிஷன் மேக்கிங்க்கு, அதுதான் ஐடியா. பட் எல்லாருடையும் ஐடியா ஒன்றல்ல, ஒவ்வொருத்தரோட ஐடியா வித்தியாசம். Am I clear? அப்ப ஒரு ரைட்டர் என்ன சொல்ற, this is a constitutional myth ன்னு சொல்ற. பட் ஜேம்ஸ் மெடிசன் என்ன சொல்ற, இது நல்ல, இதால வந்து கவர்மெண்ட் வந்து protect the freedom, liberty of the people அப்படின்றத வந்து ஜேம்ஸ் மெடிசன் சொல்ற. அப்ப ஒரு ஆன்சர் எழுத போகல நீங்க ஆர்கியூ பண்ற சைடுக்கு நீங்க எஸ் அண்ட் ஆர்கியூ பண்ணினால் செப்பரேஷன் ஆஃப் பவர் பியோர் ஃபார்ம்ல ஈக்குறா அண்ட் ஒரு கொஸ்டின் கேட்கலும். ஓகே, பட் அநேகமா அந்த மாதிரி கொஸ்டனுக்கு எங்களுக்கு ஈக்குறன்னு செல்னால் சப்போர்ட் பண்ணதுக்கு பாயிண்ட்ஸ் போதாது. எங்களுக்கு செல்லாம் லேசி அப்படி ஒரு பியோர் ஃபார்ம்ல இது இல்லை, ரைட். ஸ்ரீலங்கால எக்ஸாம்பிள் எடுக்கலாம், யூகே எடுக்கலாம். அப்ப நாங்க அதை இதை இப்ப பண்ணி இதோட டாக்குமெண்ட் ஒரு பேஜ் நம்பர் 8ல இருந்தா அந்த மாதிரி ஒரு தியரி தொடங்கும், சரியா. த மீனிங் அண்ட் த எய்ம் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் த பவர். இப்ப எங்களுக்கு தெரியும் லெஜிஸ்லேஷன் வந்து டு மேக் த லா, எக்ஸிகியூட்டிவ் என்ஃபோர்ஸ் த லா, ஜுடிஷியரி இன்டர்பிரட் அண்ட் அப்ளை த லா. அது டன், ரைட். இது ஏற்கனவே இப்ப இந்த டாக்குமெண்ட்ல சில விஷயம் மறாலும் ரிப்பீட் ஆகுது, சரியா, ரைட். இப்ப பாருங்க, the idea of separation of power is not always clear. அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தது இந்த டாக்குமெண்ட்ல தான் சில ஐடியாஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகே, some believe that the separation of power is essential for protecting individual freedom. நாங்க ஏற்கனவே பார்த்த ஜேம்ஸ் மெடிசனும் தான் சொல்ற, அப்படி செப்பரேட் பண்ணது வந்து லிபர்ட்டிக்கு நல்ல அப்படின்றது. In countries like United Kingdom, where there is no fully written constitution, the relevance of the doctrine has led to many different views, balance of powers or shared institution. Despite these debates behind the separation or dividing government roles, அப்ப இத balance of power அண்டலாம், shared institution அண்டலும், but basic idea வந்து power separate ஆகிறது, decision making power separate ஆகிறது தான் அதோட ஐடியா. The role of separation of power in the UK. அப்ப நாங்க இது UK பத்தி இப்ப ஃபர்ஸ்ட்க்கு படிப்போம், செகண்ட் ஸ்ரீலங்கா பத்தி. In the UK, idea of separation of power is not clearly followed in practice. தியரியில இருந்தாலும் பிராக்டிஸ்ல அப்படி ஒரு கிளியரான செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து யூகேல இல்ல.
Am I clear? UK government does not have complete separate branches. Members of the executive are also in the legislature. Sri Lanka le maathaan nadakura. Am I clear? Cabinet members and the executive part avanga vandu parliament le meekra, legislature le meekra. அப்ப இது வந்து ஒரு concentration of the power rather than a strict separation. Strict separation என்ன எப்படி இருக்கணும்டா, எக்ஸிகியூட்டிவ்ல இருந்த ஆட்களை வந்து லெஜிஸ்லேச்சருக்கு எடுக்கலாம், லெஜிஸ்லேச்சர்ல இருந்த ஆட்களை வந்து எக்ஸிகியூட்டிவ்க்கு எடுக்கலாம். Am I clear? That's not the idea. Still, there are elements in the UK system that do reflect the separation of powers. But still, there are certain situations, separation of power equal situations. Laws like the House of Commons Disqualification Act try to keep certain roles separate. In the Act, try to keep certain roles separate, and recent changes in Wales have created clearer distinctions. Also, the courts play an important role in interpreting laws and sometimes reviewing government actions. So, court வந்து legislated action check பண்ற. Even though the UK does not follow a pure form, principles still influence how government works. Parliament supremacy, sovereignty and its impact. One reason why the separation of power is hard to define, supremacy of the parliament, final authority to cancel or make any law. Parliament வந்து UKல judiciary விட courts விட powerful. Parliament has the final authority to make or cancel any law. As a result, the courts cannot override. Courtsக்கு வந்து parliament decision overrule பண்ண இயலா. அப்படி செஞ்சால் அது unconstitutional. Because of this, some argue that separation of power cannot fully exist in the UK since Parliament holds so much of power. But others suggest, அப்ப எங்களுக்கு argue பண்ணேலும் Parliament கூட power இருக்கிறதால separation of power இங்க நடக்கறல்ல. But others suggest that even within this system there are checks and balances. பட் சிலாக்களுக்கு ஆர்கியூ பண்ணலும் இல்ல, சில இடத்துல வந்து கோர்ட்ஸுக்கும் பார்லிமெண்ட்டை செக் பண்ண இயலும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் த கோர்ட் ஹெல்ப் இன்டர்பிரிட் லோஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ரைட்ஸ். அப்ப இது சரி ஒரு லோ பாஸ் பண்ண போல அதை இன்டர்பிரிட் பண்ணி ஆட்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கும் கோர்ட் வேலை செய்யற. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் HRA, ஆல்சோ த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, ஜட்ஜ் கேன் மேக் ஃபேர் டிசிஷன். Am I clear? பட் பார்லிமெண்ட் sovereignty அன்றது மீக்குது. அதுதான் ஐடியா. Importance of judicial independence. Judicial independence is seen by many as the clearest example of the separation of power. Judges must be free. அப்ப judicial independence வந்து separation of power க்கு important. ஒரு politician call பண்ணி judge என்ன decision எடுக்கணும்ன்றத வந்து சொன்னால் அது வந்து separation of power ஒரு feature இல்ல, pure doctrine ஒரு feature இல்ல. So judges should have the ability to take the independent decisions without being influenced by the politics. This independence is protected through things like job security, fair pay, and the rule that judges should not take part in party politics. Judges ku vandu politics seiyala, politician ku vandu judges influence panna iyala. Historically, some roles in the UK have blurred the lines between government branches. Lord Chancellor used to work in, but sela edathila vandu rendum nadakira. Lord Chancellor, right, on the post on the judicial work panna, legislature work panna. Many experts agree that judicial independence is crucial for maintaining the rule of law. Judicial important rule of law maintain panna. அதே ஒரு மினிஸ்டருக்கும் அப்ளை பண்ற லோ ஈக்குவலா ஈக்கோனும் ஒரு நார்மல் சிட்டிசனுக்கும் அப்ளை ஆகுற லோ, பிரிவென்டிங் ஆர்பிட்ரரி கவர்மெண்ட் ஆக்ஷன். கவர்மெண்ட்டுக்கு தான் தேவையான வேலை எல்லாம் செய்யலாம். It is also below the law. Am I clear? It is also under the law. So the modern view of the separation of the power. Today the separation of power is best understood as a dynamic. இது change ஆகுற and a complex idea. ஏன்னா எங்களுக்கு clear separation of power under ஒரு topic வந்து UKல பார்க்க இயலாது. Right? So அதை நாங்க ரீசனல பார்த்தோம். It shapes how the different parts of government interact and how their roles are defined. Right? Two major legal changes, HRA and Constitution Reform Act, independence of the judiciary and clarified its role in the relation to parliament. Parliament ஆக்க பாஸ் ஆக்குற ஒரு lower review பண்ணி interpret பண்ணதுக்கு வந்து கோர்ட்ஸுக்கு பவர் இருக்கிற. In short, while the UK does not follow a strict version of the separation of powers, principles continue to shape the way country is governed. The modern expectation from the concept in UK idea is not about to keep the legislature, right? Modern should be limit government power are accountable. அப்ப modern idea என்னண்டா, எக்ஸாம் பேப்பர் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் UK எக்ஸாம்பிளா சொல்லுங்க. modern idea என்றால் separation of power என்றது வந்து லெஜிஸ்லேச்சர் வேற, எக்ஸிகியூட்டிவ் வேற, ஜுடிஷியரி வேற. அது மட்டுமல்ல, ரைட்? செப்பரேஷன் ஆஃப் பவர் என்னென்றால் அதால் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து லிமிட்டட் கவர்மெண்ட் பவர். அதே மாதிரி ஆட்களோட இண்டிவிஜுவல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு. Am I clear? அப்படி என்றதை வந்து எழுதுது. The UK's unwritten constitution, shaped by conventions, statutes, and courts' decision, doesn't allow for a strict or rigid form of separation, right?
even though in UK there is no strict separation, still judicial independence, rule of law, constitutional accountability are important. Okay, key expectation today, ensuring that courts can act independently. Judge மார்களுக்கு ஒரு பிரஷரும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம அவங்களோட டிசிஷனை செய்ய இயலுமா இருக்கணும். clarifying the roles and limits of the government. So நாங்க இது வந்து ரூல் ஆஃப் லோலையும் பார்த்தோம். கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் வந்து பவர் limit the power of the government, supporting good governance, adapting to changes like HRA, constitutional reform act, maintaining constitutional balance, right, and shaped by history and tradition. அப்ப இந்த நாளையும் பாடமாய் கொண்டா சரி. So rather than aiming for a strict division, the modern UK separation of power guiding principle. இப்ப நாங்க பார்த்தோம் இன்றைக்கு வந்து separation of power என்ற வந்து ஒரு தியரியால பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இல்லை, right? அது ஒரு beyond that, in the modern context there is a meaning to protect the people's power, to limit the government role, right, for the liberty and everything. Contemporary separation of the power. Idea of the separation of power in the modern UK may not be clear cut. அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்ததை இல்ல ரிப்பீட் ஆகுது, சரியா? For example, judges have referred to the separation of power when dealing with issues Trade Union and Labor Relation Act, even in questioning minister decision not to publish a report. These examples show does not have the principal legal decisions limits of the government. அப்ப சில இடத்துல இந்த மாதிரி லோஸ்கள்ல கோர்ட்ஸுக்கு வந்து பவர் இருந்த யூகேல இன்டர்பிரிட் பண்ணதுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கிறதுக்கு. அப்ப அதால எங்களுக்கு விளங்கடிக்கலும் என்னென்றால் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், ஒரு இன்ஸ்டிடியூஷன் அடுத்த இன்ஸ்டிடியூஷனை செக் பண்ற விதம். ஓகே, அப்ப நாங்க இந்த HRA Constitutional Reform Act நாங்க ஏற்கனவே பார்த்தோம். Am I clear? The Human Resource Act gave courts more power to protect human rights, while CRA helped the judiciary more independent. Am I clear? Right. Together, these changes have redefined the relationship between the courts and the political branches. கோர்ட்ஸுக்கும் ஜுடிஷியரிக்கும் பொலிட்டிக்கல் பிரான்சஸ் எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேச்சரை கண்ட்ரோல் பண்ண செக் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுத்தேன். Even though UK don't have a strict separation of powers, principle continue to shape how the country is governed. Strict separation இல்லாட்டியும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மற்ற இன்ஸ்டிடியூஷனை செக் பண்ற சிஸ்டம் இன்னும் இருக்குது. அதுதான் ஐடியா. Conclusion என்னென்றால் UK's approach, right, the UK's approach to the separation of power is not based on a strict, நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி legislature, executive, judiciary and strict divide ஆகிறோண்டு இல்ல. It is flexible but also complex, where the roles of the parliament and the courts overlap rather than remain fully separate. அப்ப வந்து கோர்ட்ஸுக்கு எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியல் லெஜிஸ்லேச்சர் ஒன்று கொண்டு ஓவர்லாப் ஆகுற, ரைட், அதுதான் ஐடியா. ஓகே, அப்ப இது ஏற்கனவே மறாலும் நான் படிச்சதை மறாலும் நீக்கிற ரீட் பண்ணினால் ஓகே. அப்ப நாங்க என்ன விலங்கடிக்கணும்டா, யூகேல அங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஒன்று இல்லை. அதான் நான் சொன்னேன், இது ஒரு தியரி. ஓகே, பட் இதே மாதிரி அப்ளை பண்ண இயலாம். எல்லா கண்ட்ரிஸையும் எடுத்து பார்த்தாலும் இந்த தியரியில இருக்கிற மாதிரி அப்ளை ஆகுறல்ல. Am I clear? Theory different to what they apply. You should understand that. Separation of power in the Sri Lankan context. But Sri Lanka எடுத்து பார்ப்போம். Sri Lanka's constitution, which was introduced in 1978, sets out a system where government power is divided into 3 parts: legislature, executive, judiciary. அப்ப இது வந்து article 3, article 4 ஆல எங்களுக்கு விளங்கெடுக்க இயலும். However, Sri Lanka also does not follow strict separation. ஸ்ரீலங்கால அப்படி இருந்தாலும் கூட, ஆர்டிகல் 3-4 அப்படி சொன்னாலும் கூட, ஸ்ரீலங்காவும் வந்து அப்ளிகேஷன்ல அப்ளை ஆகுற விதத்துல வந்து எங்களுக்கு அப்படி ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஒன்று பார்க்கலாம். இட் மிக்சஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் 2 டிஃபரெண்ட் ஸ்டைல். வெஸ்ட்மினிஸ்டர் சிஸ்டம் எடுத்து பார்த்தா பிரசிடென்சியல் சிஸ்டமும் எக்ஸிகூட்டிவ் சிஸ்டம் பார்லிமெண்ட் சிஸ்டம் வந்து ஓவர்லாப் ஆகுற சிச்சுவேஷன் இருக்கிற. Am I clear? Because president has strong executive powers. Because of this mix, there are often overlaps and tensions between the different branches. For example, president has a lot of control over parliament and appointments to the courts. அப்ப president ஒத்தரோட பவர் கூடுற மற்ற ஆட்களை விட அந்த மாதிரி சிச்சுவேஷனும் பார்க்க இயலும். In simple terms, while Sri Lankan constitution says power should be divided, system allows for a lot of power concentration. தியரியில அது சென்னாலும் கூட, இப்ப உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின், இப்ப நாங்க படிச்சதுல என்ன விலங்கு எடுக்கிறோம்டால் செப்பரேஷன் ஆஃப் பவர் தியரியில ஈக்கிறது வந்து அப்ளிகேஷன்ல டிஃபரன்ஸ். ஓகே, அப்ளிகேஷனை பார்த்தால் தியரியில இருக்கிற மாதிரி அப்ளை ஆகுறல்ல. அதை சப்போர்ட் பண்ணதுக்கு எவிடன்ஸோட உங்களுக்கு ஒரு ஆன்சர் எழுத சொன்னால் யூகே கான்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணுங்க, ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணுங்க, எக்ஸாம்பிள் போட்டு ஆன்சர் ஒன்று எழுதிடும். சரியா? கேஸ் லோஸ் நாங்க பார்ப்போம். The separation of powers mainly sets in article 3 and 4. நாங்க பார்த்தோம் legislature வந்து laws சமைக்கிற, executive வந்து impose பண்ற, judiciary வந்து laws apply fairly.
Am I clear? The separation of power in Sri Lankan constitutional framework is primarily established by Article 3 and 4. Same done, right? However, the system does not follow strict separation. It is like a mixed or hybrid model. Preamble of the constitution. The preamble does not directly mention the separation of power. Sri Lanka constitution preamble வந்து அப்படி separation of power என்றது வந்து directா சொல்றல்ல. Am I clear? It states that sovereignty belongs to the people who give authority. Sovereignty பத்தி பேசுற எங்க constitution. Using power is sacred trust, which means government must be accountable and balanced. என்ன சொல்றேன்டால் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுத்தது மக்கள், சோ கவர்மெண்ட் வந்து அவங்களோட பவருக்கு அக்கௌண்டபிள். Am I clear? அவங்க வந்து human rights, fundamental rights, rule of law protect பண்ணணும். Another key point, explicit assurance of judicial independence. அதே மாதிரி judicial independence பத்தி பேசுற, which is a central part of the separation of power. அப்ப separation of power என்றதுக்கு வந்து judicial independence வந்து முக்கியம். ஆன்சர்ல அதை எழுதுங்க. சரியா? The preamble also aims for a fair and united society, which means having a system where powers are shared and checked. So even though it doesn't use the exact term, the preamble builds a strong foundation for the decision of the government. Article 3, the basis of sovereignty belongs to the people and cannot be transferred or given away. People sovereignty வந்து transfer பண்ணலாம். People தான் governmentக்கும் power கொடுக்குற. Right? Article 4 என்ன சொல்றேன்டால் legislature, executive, judiciary and 3 institution டிவைட் பண்ணி நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவையான விஷயத்தை வந்து பவரை கொடுக்குற. சரியா? Right. Key features and overlap. ஸ்ரீலங்கால separation of power apply ஆகுறா. Right? அதோட features என்ன? Number 1, fusion of executive and the judiciary. Executive legislature வந்து ஒன்றுக்கு ஒன்று overlap ஆகுற. One major overlap is the cabinet of minister. நான் ஏற்கனவே இது சொன்னேன். Cabinet of minister வந்து executive ஒரு part. But அவங்க வந்து members of the parliament also. This reflects a Westminster system where the government is drawn from accountable to parliament. அப்ப executive legal ஆட்கள் வந்து எங்க இருக்கிற? Legislatureலயும் இருக்கிற. Judicial power and the parliament supremacy. Although courts have the authority, parliament retains some judicial power. இப்ப பார்லிமெண்ட்டுக்குள்ள டிசிப்ளினரி மேட்டர், பிரிவிலேஜ் மேட்டர் வந்தா மெயினா பார்லிமெண்ட்லே அது வந்து டீல் ஆகுற. ரைட்? அது ஜுடிஷியரி போறது இல்லை. சோ பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் அட் தட் டைம். ஓகே. பிரசிடென்ஷியல் அத்தாரிட்டி. பிரசிடென்ட் வந்து ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ண இயலும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அப்ப அந்த மாதிரி பவரால ஓவர்லாப் ஆகிற சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. President holds strong executive powers, including control over defense and appointments. Am I clear? So here you should understand, President has the power in this situation. Okay. அப்ப இந்த மாதிரி key features பாடமாய் கொள்ளுங்க. Challenges, but Sri Lanka separation of powers க்கு challenges. 19th amendment, Maithripala Sirisena president power reduce பண்ணதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் constitutional council re-establish பண்ற, such as key appointments to the prime minister and independent constitutional council. President power வந்து குறைக்கிற situations இருக்குது. Am I clear? Judicial independence, the courts can review law before they are passed. அப்ப உங்களுக்கு தெரியும் வந்து act ஆகும்போது பில் ஸ்டேஜ்ல வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ ஸ்ரீலங்கால இருக்குது. பட் ஒன்ஸ் லோ இஸ் இனக்டட் எங்களுக்கு வந்து அதை சேலஞ்ச் பண்ண இயலாம். Am I clear? அதால என்ன நடக்கிறேன்டால் ability the judiciary act as a true check on the other branches. ஒரு லோ பில் ஸ்டேஜ்ல கொள்ள எங்களுக்கு வந்து அதை சேலஞ்ச் பண்ணிடலாம். பட் அது வந்து லோ ஆகி இனக்ட் ஆகி பிராக்டிக்கலா அப்ளை பண்ண போல எங்களுக்கு அதை போய்த்து சேலஞ்ச் பண்ண இயலாம். Am I clear? அப்ப அதுவும் வந்து ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுக்கு ஒரு சேலஞ்ச். Article 76(1), this clause supports the separation of legislative power by stopping parliament from giving its lawmaking duties to the executive unless the constitution allows. Right? Stopping parliament from giving its lawmaking duties to the executive. Parliament தான் law செய்யணும், executive அப்படி கொடுக்க இயலாது. There are exceptions. Rulers are not always clearly followed. இதுதான் நட challenges. Am I clear? 19th amendment, judicial independence. அதுதான் main. Article 76.1 explain பண்ண இயலும். Exceptions and criticisms. Parliamentary privileges. As mentioned earlier, Parliament can act in judicial role regarding its own internal affair. Ministers the disciplinary issue. Right? Internal நடக்கிற வேலைக்கு வந்து directா பார்லிமெண்ட்டுக்கே decisions எடுக்க இயலும். அது ஜுடிஷியரிக்கு போறது இல்லை. Right? Mostly. This bypasses regular courts and creates situation where one branch operate outside the normal legal framework. அப்ப உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு பவர் இருக்கிற. அவங்க செல்ற விஷயத்தை வந்து அவங்க வெளியில எங்களுக்கு கோர்ட்ஸ்ல சேலஞ்ச் பண்ண இல்லை, பார்லிமெண்ட்டுக்குள்ள செல்ற விஷயம். ரைட்? ஒரு பவர் ஒன்று இருக்கிற. சரியா? அப்ப அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து நார்மல் லீகல் ஃப்ரேம்வொர்க், நார்மல் இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு வெளியிலையும் அவங்களுக்கு ஒரு பவர். சரியா? அடுத்தது வந்து ஹைபிரிட் சிஸ்டம். ஸ்ரீலங்காஸ் பொலிட்டிக்கல் ஃபீச்சர்ஸ் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் மீக்கிற, பார்லிமெண்டரி மாடலும் மீக்கிற. Am I clear? தப்பா எங்க பவர் ஈக்கிறன்றத வந்து எங்களுக்கு விலங்கெடுக்காத நிலைமையிலையும் நாங்க ஈக்கிற. பிரசிடென்ட்லயா பவர், பார்லிமெண்ட்லயா பவர். Am I clear? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சில நேரம் ஒரு
ப்ராப்ளம் ஏற்படலாம். கன்சென்ட்ரேஷன் எங்க, அது வந்து பிரசிடென்ட்லயா கூட பவர், பார்லிமெண்ட்லயா கூட பவர். அப்ப எங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண இயலும், அதை ரைட், கிரிட்டிசிசம் பண்ண இயலும் இந்த சிஸ்டம். கன்க்ளூஷன் என்னென்றால், வைல் ஆர்டிகல் 3 and 4 எஸ்டாப்ளிஷ் பண்ணினாலும் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியர் ரெண்டு ரைட் எஸ்டாப்ளிஷ் பண்ணினாலும் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மற்ற இன்ஸ்டிடியூஷனோட ஃபியூஷன் ஆகுற ரைட், ஒரு இன்ஸ்டிடியூஷன் மற்ற இன்ஸ்டிடியூஷனோட ஓவர்லாப் ஆகிற சிச்சுவேஷன் சீக்கிர. டிஸ்பைட் ரிஃபார்ம்ஸ் particularly around judicial independence to strengthen democratic governance, further reforms are needed to ensure strong checks. அப்ப இதுல என்ன சொல்றேன்டால், இன்னும் இதை செப்பரேட் பண்ணதுக்கு, பவர் கன்சென்ட்ரேட் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் ரிஃபார்ம்ஸ் தேவை. அதுதான் ஐடியா ரைட். அப்ப செப்பரேஷன் ஆஃப் பவர். அப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் உங்களுக்கு தெரியும், சம்பந்தன் வர்சஸ் ஏஜி டிசல்யூஷன் கேஸ். நாங்க இத ரூல் ஆஃப் லோல இல்ல, இதை வந்து இதுக்கு முதல்ல நாங்க பார்த்தோம் சரியா. அப்ப வந்து இதுல என்ன சொல்றேன்டால், பிரசிடென்ட்டுக்கு வந்து 33(2)(c)ல வந்து பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணதுக்கு ஒரு பவர் கொடுக்குறேன். பட் அவர் வந்து அதை செய்யலும் வந்து ஒன்லி ஆஃப்டர் 4.5 years. ஓகே, அப்ப அவருடைய ஆக்ஷனை கோர்ட்ஸால வந்து என்ன டிசிஷன்ஸ் கொடுக்குறேன்டால், பிரசிடென்ட் செஞ்சதும் கூட அன்கான்ஸ்டிடியூஷனல், பிரசிடென்ட் செஞ்சதும் கூட அன்கான்ஸ்டிடியூஷனல். ஸோ இதை ரீட் பண்ணுங்க, இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. This ruling was very important, supremacy of the constitution. இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டிசிஷனால ரைட், constitutional supremacy protect ஆகுற. It also protected law of rule of law and the rights of the people. அப்ப நாங்க இதுக்கு முதலையும் அதை பத்தி நாங்க படிச்சோம், கான்ஸ்டிடியூஷனலிசம்ல அதை படிச்சோம் சரியா. ரைட், புலங்குளம versus செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் அதர்ஸ். இந்த கேஸ்ல எடுத்து பார்த்தால், எக்ஸிகியூட்டிவ் cannot act beyond the powers. எக்ஸிகியூட்டிவ்க்கு பவர் ஒன்று கொடுத்திருக்கிற அந்த பவருக்கு பியாண்ட்ல அதுக்கு ஆக்ட் பண்ண இயலாம். Am I clear? The court emphasized judiciary has the duty to review executive actions and ensure they are lawful. அப்ப கோர்ட்ஸுக்கு வந்து எக்ஸிகியூட்டிவ் செய்யறத வந்து ரிவ்யூ பண்ணதுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்கிற. The ruling also showed that the courts play a vital role in maintaining the separation of the powers by acting as a check on the executive branch. எது சரி ஒரு வயலேட் ஆகினால், am I clear? எது சரி ஒரு பிரச்சனை ஒன்று ஆகினால் கோர்ட்ஸுக்கு வந்து எக்ஸிகியூட்டிவ் ரைட், இந்த கேஸை வந்து வேணும்னா டீட்டெயிலா பாத்தீங்க, பட் ஜட்ஜ்மெண்ட் எழுதினா போதும். இந்த கோர்ட்ல வந்து இந்த கேஸ்ல வந்து கோர்ட் என்ன செய்யறா, எங்களுக்கும் மேலும் எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷனை வந்து ரிவ்யூ பண்ண ரைட், அதை பத்தி பாக்கிறதுக்கு. This decision is often used in other court cases and legal discussion. No part of the government can ignore the law. Government is also under the law. So இந்த டிசிஷனால என்ன விளங்கெடுக்கணும் என்றால், கவர்மெண்ட் ஒரு பார்ட்டும் லோக்கு மேல இல்ல, எல்லாம் லோக்கு கீழே தான், லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி. தென் ஜுடிஷியரி மஸ்ட் ரிமைன் இண்டிபெண்டன்ட். ஸோ அப்படி ஆகிறதுக்கு ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ட் ஆகிக்கணும். பார்லிமெண்ட் மெம்பருக்கு ஒரு மாதிரி ரைட், ஜுடிஷியல் மெம்பருக்கு ஒரு மாதிரி, நார்மல் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருந்தால் எங்களுக்கு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயலாம். அதுதானோட ஐடியா. இன் சம்பந்தன் கேஸ், சுப்ரீம் கோர்ட் மேட் கிளியர் தட் த பிரசிடென்ட் cannot go beyond while the constitution allows. கான்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன விஷயத்தை தவிர அதை மீறி பிரசிடென்ட்டுக்கும் போக இயலாம். Right, the court said president power is limited and must follow specific rules of the constitution. So அதுல என்ன விளங்கெடுக்கணும்னா, பிரசிடென்ட் எக்ஸிகியூட்டிவ் பவரா இருந்தாலும் அவருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனை மீறி போகலாம். Am I clear? In Bulankulama case, the court ruled that the executive must act within the law. சம்பந்தம் கேஸ்ல என்ன சொல்லணும்னா, பிரசிடென்ட் should act within the law. புலங்குளம கேஸ்ல வந்து executive should act within the law that are not allowed by the legal authority. It confirmed that the courts have the power to review government action. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ட்ஸுக்கு பவர் இருக்கிற கவர்மெண்ட் ஆக்ஷனை ரிவ்யூ பண்ணதுக்கு. Am I clear? Therefore, judiciary is accountable for what the government does. ஓகே, சோ இதுல வந்து கேட்க வேண்டிய கொஸ்டின் எப்படின்னா, மாடர்ன் கண்டெக்ஸ்ட்ல செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து தியரியில என்ன இருக்கிற அத மாதிரி அப்ளை ஆகுறா? ஆன்சர் இல்ல. தியரியில ஒரு மாதிரி, தியரியில என்ன சொல்ற, லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி ஒன்றுல வேலை செய்யறதுக்கு மொத்தத்துல வேலை செய்ய இயலாம், ஒன்றே விட பவரா ஈக்கலாம், பவர்ஃபுல்லா ஈக்கலாம். பட் அப்ளிகேஷன் அப்படியா? ஸ்ரீலங்கா கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்த்தா பிரசிடென்ட் வந்து ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்ப அவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் வந்து ஜுடிஷியரி விட பவர்ஃபுல் உண்டு. மற்றது வந்து கேபினெட்ல இருக்கிற ஆட்கள் வந்து பார்லிமெண்ட்லயும் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரிப்ரசென்ட் பண்ணவர் மற்ற இன்ஸ்டிடியூஷன்லயும் இருக்கிற விளங்கினா. அப்ப பிரசன்ட் கண்டெக்ஸ்ட்ல வந்து இது அப்ளை ஆகிற விதம் டிஃபரெண்ட். சம்பந்தம் கேஸ், புலங்குளம கேஸ் எழுதலாம்.
சரியா? அப்ப யூகே வேணும்னா உங்களோட ஆன்சருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்ரீலங்கா எழுதி போட்டு யூகேல என்ன சொல்ற, யூகேல எப்படி இந்த ஹெச்ஆர்ஏ மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம் ஆக்ட் மாதிரி இதெல்லாம் எழுதலாம். அண்ட் ஆல்சோ வென் யூ ஆர் ரைட்டிங் அன் ஆன்சர், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க படிச்ச ஜேம்ஸ் மெடிசன் என்ன சொல்ற, இதா டிவைட் பண்றதால இப்போ பீப்புள்ஸ் லிபர்ட்டி ப்ரொடெக்ட் ஆகுற, லோட் டிப்ளோக் என்ன சொல்ற, அந்த மாதிரி விஷயத்துல பத்தி கொஞ்சம் ஒரு 2-3 ரைட்டர்ஸ் மாற எழுதி கேஸ் லோஸை எழுதி எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுத வேண்டிய கேஸ் லோஸை போட்டு ஆன்சர் வந்து எழுதலாம். சரியா? அப்ப இதுதான் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர். அப்ப இந்த செப்பரேஷன் ஆஃப் பவரோட நாங்க பார்லிமெண்ட் சுப்ரீமசி, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி எவ்வளவு முக்கியம் என்றதை வந்து நான் படிக்கிறேன். சரியா? அப்ப ரூல் ஆஃப் லோ வீடியோ நாங்க அப்லோட் பண்றேன். ஓகே, சோ அதோட வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் லோவை ஒரு 2-3 டேஸுக்குள்ள முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க லோ அண்ட் சொசைட்டி மாதிரி சப்ஜெக்ட் ஒன்றுக்கு போவோம். கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் ஒன்று, அதுக்கு போற லீகல் சிஸ்டம், லீகல் மெத்தட் அண்ட் ரைட்டிங்கும் படிக்கும். சரியா? ரைட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் listening to this.